எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். தலை சொல்லுங்க தலைவா மறுபடியும். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தா எங்களுக்கே தெரில. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும். அவர் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க, இருந்தாலும் புதுசாக இன்ட்ரோ பண்ணி அவரை காமிக்கிறேன். இன்ட்ரக்ட் பண்ணுறீங்களா? இன்ட்ரக்ட் இல்லடா, இன்ட்ரோடா. அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். இட்ஸ் none other than ஓனர் ஆஃப், அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது அப்பப்போ. ஓனர் ஆஃப் அஜய் vlogs, மிஸ்டர் அஜய் தான் நான். சரி, சேனலுக்குள்ள போங்க. எஃபெக்ட் ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் ஒரு ஷூட்டில் நான் வந்து நடிக்க போயிருந்தேன். அப்போ ஒரு பையனை போட்டு அடிக்கிற சீனு. அப்போ ஒரு அந்த சைடு ஒருத்தர் வந்தவர் அடியால் பார்த்தனே ஃபிக்ஸ் பண்ணீங்களா? சண்டடா, ஃபைட்ரா, ஃபைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? நில்லுங்க, ஃபைட் சீன். நீங்க கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல, நீங்க இருங்க. அது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் வச்சீங்களா நீங்க? வச்சுட்டேங்க. ஃபைட் சீனு, அந்த பையனை அடிக்கணும் சரிங்களா? அப்ப அடிக்கும் போது என்ன பண்ணுச்சு, தம்பி நீங்க ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னான். டேரக்டர் சொன்னாப்ல, சத்துன்னு அடிச்சிடக்கூடாது, சும்மா அடிக்கிற மாதிரி நீ நடிக்கணும், எங்க அடிச்சு காட்டுங்க அப்படின்னு. அவரு இல்லைங்க, அவரு உங்க சேனல் உங்க மூஞ்சி விட்டு தான் வரணுமா? சரிங்க ப்ரோ. அதுக்கு அவரு சொல்ல விடுங்க. என்னங்க மக்களுக்கு சில விஷயங்களை போய் சேரணுங்க, இருங்க. அப்ப அடிச்சு காட்டுங்க அப்படின்னு அவரு உஷ் உஷ் அப்படின்னாரு. காத்தெல்லாம் வரக்கூடாதுங்க, மேல பற்றாம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லி கொடுத்தாரு. அது ஒரு சிங்கிள் ஷூட் தான் சார் நான் எடுப்பேன். எடுக்கிற வீடியோ எல்லாமே சிங்கிள் ஷூட் தான். நம்ம பேசிக்காக ஆக்டர்ன்றனால ஈவன் ஆக்டர்ஸே 7 ஷாட் 8 ஷாட் தேவைப்படும். மதுரை வந்து ஒரு மாதிரி சென்னை மாதிரி டெவலப் ஆகிருக்கு. பரவாயில்ல, கலர் கலரா இருக்காங்க குருவிகள். இல்ல தலைவா, டெவலப் ஆகுது. ஆனா வந்து டெவலப் ஆகாம இருக்கும். நம்மளும் நீங்கன்றீங்களா? இல்ல தலைவா, நம்மள நீங்கன்றீங்களா? இல்ல நம்ம எல்லாரும் டெவலப் ஆகணும் தான். எல்லாரும் டெவலப் ஆகணும். ஏங்க என்ன காட்டுங்க, ஏன் சேனல் என்ன காட்டுங்க. ஏங்க அவரை காட்டுங்க, அவரை காமிக்காம நீங்க பேசுங்க தலைவா. எங்க போனாலும் வந்து இவர்தான் அஜய் லியோ ஆண்டனி. விஜய், அவரு விஜய் அஜய் வேற என்னெல்லாம் இருக்குங்க? யார் படம் ஜெயிக்கும்? அஜய் படம் ஜெயிக்குமா? விஜய் படம் ஜெயிக்குமா? விஜய் அஜய் 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 விஜய். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக வந்து நம்ம கடவுளை பிரார்த்திக்க போகலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு நல்ல நாளில் போகலாம் அப்படின்னு நினச்சோம். இது நல்ல நாளா இல்லை கெட்ட நாளான்னு தெரியாது. இது நாங்கள் போகணுன்ற ஒரு அமைப்பான நாள். நம்ம போகிறதுனால எல்லாமே நல்ல நாளாக மாறிடும். எல்லா நாளும் நல்ல நாள் தான், அதே மாதிரி இது நல்ல நாள் தான். அதனால இன்னைக்கு போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்றியா? இப்படிதான் சொல்லுவாங்க, கட்டில் பார்ப்போம். அடுத்த இப்போ வந்து நாங்கள் திருப்பரங்குன்றம் கோயில் போயிட்டு இருக்கோம். மருதமலை மாமணியே முருகையா. ஸோ இது வந்து ஒரு இன்னைக்கு போகணுன்னு இருந்திருக்கு, அதனால நாங்கள் அங்கே போகிறோம். நம்மளே போய் ரொம்ப நாள் ஆச்சா இல்லை நீங்கள் போயிருக்கீங்களா? இப்போ ஒரு கல்யாணத்துக்கு இடையில போயிட்டு இருந்தோம். அப்போ போய் வாரத்தில் நானும் சந்தோஷம் எல்லாரும் போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போறீங்க? இந்த கோயிலுக்கு போறீங்களா? இந்த கோயிலுக்கு போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு. பாலாஜி வந்து அப்படிதான் சொல்லுவாரு, கோயிலுக்கு அடிக்கடி போறேன். நான் வந்து போன வாரம் வந்து மாதா சர்ச்சு, மாதா பிறந்தநாள் வச்சு, மாதா பிறந்தநாளுக்கு வந்து சர்ச் இல்லை கோயிலில் திருவிழா நடத்துவாங்க. அதுக்கு போனேன். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம சென்னையிலலாம் இருக்கும் வடபழனி கோயிலுக்கு போவோம். ஆமாம். அதுக்கப்புறம் முருகன் கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகல. ஆமாம், போகல. சரி, அதனால நம்ம திருப்பரங்குன்றம் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பரங்குன்றம் போனோம். இல்ல அதுதான் சொல்றேன் கேளுங்க. திருப்பரங்குன்றம் போயிட்டு இருந்தோம்ல, போற வழியில பாலாஜி ஆள் கால் பண்ணுச்சு. ஸோ ஆள் கால் பண்ணோன்னா அவர் சொல்லிட்டாரு, திரும்பி சாய்பாபா கோயிலுக்கு தான் போனோம் அப்படின்ட்டாங்கன்னா, சாய்பாபா கோயிலுக்கு இப்போ வண்டியை திருப்பியாச்சு. சாய்பாபா கோயிலுக்கு வண்டியை திருப்பி இப்போ கார் பார்க்கிங் இடம் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருந்தோம். இப்போ ஒரு இடமா பார்த்து வண்டியை வந்து அது ஒரு காரணம். இப்போ வந்து திருப்பரங்குன்றம் போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து
ஃபுல்லாக டிராஃபிக்கு, கார் உள்ளே போக முடியல. பைக்கில் வந்திருந்தா கூட போயிருப்போம். கார் நிப்பாட இடம் இல்லை. அலோடு இல்லை. அந்த இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அந்த இது முடிஞ்சனால பிள்ளையார் கரைக்க கொண்டு போய் கரைக்கு கொண்டு போய் ஆப்பனட்டியா அப்படியா? ஆமா, ஒரு பழத்துக்காக சண்டை போட்டு அவர் போயிட்டாப்ல. அதனாலதான் நம்ம அந்த ஏரியாலாம் கொண்டாடுவாங்கல்ல. மதுரைனாலே எல்லா கோயிலும் விநாயகர் இங்க விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய சிலை இங்க வச்சு கொண்டாடுவாங்க. ஆமா. ஸோ அந்த இதை கரைக்க கொண்டு போறதுக்காக நிறைய போலீஸ் பாதுகாப்போட முருகன் கோயிலுக்குள்ள கார் போட இடம் இல்லை. அது போக உங்க ஆள் வேற கால் பண்ணி கூப்பிட்டனால இதுதான் மெயின் இவர் திருப்ப சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் அங்கேயும் போலான்ட்டு போனோம். இவன் சொல்றதை கேட்காம போனோம். அதாவது அங்கேயும் தடங்கல் ஆயிருச்சு. என்னடா நான் போற இடத்துல என் தம்பியை பார்க்க வரியடா அப்படின்ட்டு முருகனை பார்க்க வந்தோம். விநாயகர் கோ பேக் டு யுவர் ஹோம்னு எங்க அனுப்பிச்சு விட்டாரு. சரி, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டோம். சாய்பாபா கோயிலில் அப்படியே வந்து கார் பார்க்கிங் எங்க நிப்பாட்டுறதுன்னு தெரியாம ஒரு 3 சுத்தி பாலத்தை கோயிலை சுத்தினாலும் புண்ணியம் கிடைச்சிருக்கும். பாலத்தை சுத்திட்டு இப்போ ஒரு இடத்துல பார்க் பண்ணி விநாயகரையும் பார்க்காம முருகனையும் பார்க்காம சம்பந்தம் இல்லாம சாய்பாபா பார்க்க வந்திருக்கோம். அவர் வேற எதுக்கு வந்திருக்காரு, நாங்க பார்த்தது சாமிக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ கோயிலுக்கு போவோம். இந்த கோயிலுக்கு நானே போனதில்ல. அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் வர்றான். நானும் ஒன்றும் என்னையதான் உள்ள விடுவாங்களான்னு தெரியல. சொல்ல மாட்டேன். கோயிலுக்கு போவோம்னு ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு பிளான் பண்ணி வந்தாச்சு. ஆனா தலைவர் எப்படி வந்திருக்காரு பாருங்களேன். டவுசரை போட்டு வந்திருக்காங்க கோயிலுக்கு. இவ்வளோ ஸ்கெட்ச் போட்டு சோனமுத்து இதை மறண்டேடா அப்படின்ற மாதிரி டவுசரை போட்டுட்டு கோயிலுக்கு வந்திருக்கான். உள்ளே விடுவாங்களா என்னன்னு தெரியல. உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. இருந்தாலும் நானே ரீசெண்டாக வெளியே நிற்க போகிறேன். வெளியே போடான்னு அனுப்பிச்சி விட்றதுக்கு பதில் நீ உள்ளே போயிட்டு கொலக்கட்டையா பொங்கல் புளியோதரை ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரி, பொங்கல் புளியோதரை உனக்கு உள்ளே போய் மாண்டேஜில் எடுத்துகிட்டு வந்தேன். இவனை வெளியே நிப்பாட்டிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதா இல்லை வெளியவே நின்று சாமி கும்பிட்றதா அப்படின்றத கோயிலுக்கு போனால் தான் தெரியும். பிளான் பண்ண போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரூல்ஸ் என்ன வச்சுருக்கான்னு தெரியல. கேட்டால் சொல்லுங்கள் வேணுமா? மணலில் பாதிக்கப்பட்டவன் பாலாஜியை பார்த்தா நம்பிடுவாங்க. வில்லல் அஜித் மாதிரி ஆடி வரும். ஸோ கோயிலை உங்களுக்கு காமிக்கிறேன். இதாக இருக்குது கோயில் பக்கத்தில் வந்துட்டோப்ப.